ஒவ்வொரு கதைக்கும் ஒரு திருப்புமுனை இருக்கும். அந்த திருப்புமுனையை நோக்கி தான் நம் கதை இப்போது பயணித்து கொண்டிருக்கிறது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஜய் அகிலா. துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா கதையின் 10வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எங்கள் சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த எபிசோடை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் மறக்காமல் பகிருங்கள். உங்கள் ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். வாங்க நண்பர்களே, இனி கதைக்குள் செல்வோம். தன் தோளில் தொங்கிய பூவை கண்டு பதறிய மீரா திரும்ப முயற்சிக்க அவள் தலையை அழுந்த பிடித்து தான் வாங்கி வந்திருந்த பூவை மனைவின் தலையில் பாந்தமாக சூட்டினான் அர்ஜுன். தன்னவன் என்று உணர்ந்ததும் வேகமாக திரும்ப அவள் திரும்பிய வேகத்திலேயே தன்னோடு அணைத்து அவள் நெஞ்சில் குடிகொண்டான் அர்ஜுன். அவன் தலையை இறுக பற்றிய மீரா, ஆஃபீஸ்க்கு போகலையா மாமா என்று ஆச்சரியமாக கேட்க, எங்கே போகிறது, போகிற மாதிரியா நடந்துக்கிற, காலங்காத்தாலேயே மனுஷனை சூட ஏற்றிட்டு வேடிக்கை பார்க்குற, நான் ஆஃபீஸ்க்கு போனாலும் நிம்மதியாக வேலை பார்க்க முடியுமா, அரையும் குறையுமா காட்டி என்னை மயக்கிட்டு இப்போ வந்து கேட்குறியா என்று அதட்டலாக கூறியவன் அவள் இதழை தன் இதழோடு பூட்டினான். மீரா டீ கொடுத்து விட்டு சென்ற பிறகு தூங்க ஆரம்பித்தவன் 8 மணிக்கு மீண்டும் எழுந்து விட்டான் அர்ஜுன். தன் அறையை விட்டு வெளியே வந்தவன் மனைவியின் குரல் கேட்டு பிள்ளைகளின் அறையை எட்டி பார்த்தான். அவள் பிரீத்தியை எழுப்பி தயார் செய்து கொண்டிருந்தாள். மீரா அழகாக மடிப்பு எடுத்து சேலையை பின்குத்தி இருந்தாள். தலைமுடி காய வைத்து தளர்வாக பின்னலிட்டு இருந்தது. இரவு மனைவி மல்லிகையுடன் படுக்கையில் மனம் வீசியது ஞாபகத்திற்கு வர தன் அறைக்கு வந்தவன் சட்டையை மாற்றிக்கொண்டு பைக் எடுத்து கிளம்பி விட்டான் பூ வாங்கி வர. மீரா ஜடம் போல் அமைதியாக நிற்க, ஏண்டி குத்துக்கல்லு மாதிரி நிற்கிற, நேற்று நைட்டு எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருடி, அப்பதான் எனக்கு நல்லா இருக்கு என்று தாபமாக கூற அவன் ஃபோன் மீண்டும் ஒலிக்க தொடங்கியது. அவள் உடலில் கைகளை அழைப்பாய விட்டிருந்தவன் போனை எடுத்து பார்க்க அதில் மீனாவின் அழைப்பை கண்டவனின் முகம் யோசனையில் சுருங்கியது. ஒரு நிமிஷம் மீரா, ஒரு முக்கியமான ஃபோன் கால் பேசிட்டு வரேன் என்றவன் அழைப்பை ஏற்று மறுமுனையில் பேசுவதற்கு முன்பே, மீனா இன்னைக்கு எனக்காக வெயிட் பண்ணாத, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்னால் வர முடியாது, நீ கிளம்பி போ என்றவன் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பதை கூட கேட்காமல் போனை துண்டித்து விட்டு மனைவியிடம் வந்துவிட்டான். இந்த பக்கம் இருந்த மீனா கண்களில் கண்ணீர் வழிய பஸ் ஸ்டாண்டில் நின்று இருந்தாள். காரணம், மீனா இந்த ஊருக்கு வந்த ஆரம்பத்தில் பஸ்ஸில் தான் பக்கத்தில் உள்ள டவுனுக்கு பயணம் செய்வாள். ஒரு நாள் அவள் செல்ல வேண்டிய பஸ்ஸை தவறவிட நேரமாகிவிட்டதை உணர்ந்து தவிப்போடு பஸ் ஸ்டாண்டில் நின்றிருக்க அர்ஜுன் ஹெல்மெட்டை மாட்டியபடி பைக்கை ஓட்டி கொண்டு வர தனது ஊர் இருக்கும் திசையில் இருந்து வருவதால் பாதகம் ஏதும் வராது என்று நம்பியவள் லிப்டில் கேட்பதற்காக கையை நீட்டினாள். அதுவரையிலும் மீனாவை அவன் பார்க்கவில்லை. அப்போதுதான் பல வருடங்கள் கழித்து மீனாவை கண்டான். அவளை ஆச்சரியமாக பார்த்தவன் பைக்கை அவள் அருகில் நிறுத்தினான். மீனாவிற்கு அர்ஜுனை அடையாளம் தெரியவில்லை. சார், அவசரமா ஸ்கூலுக்கு போகணும், பக்கத்துல இருக்கிற டவுன்ல டிராப் பண்றீங்களா, இன்னைக்கு எக்ஸாம் வேற இருக்கு, கண்டிப்பா போயே ஆகணும், ரொம்ப எமர்ஜென்சி சார், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க என்று பணிவாக கேட்க, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நான் அந்த பக்கமாக தான் போகிறேன், வண்டியில் ஏறுங்க, ட்ராப் பண்ணிடுறேன் என்று அர்ஜுன் அனுமதி கொடுக்க அவனுக்கு பின்னால் சற்று இடைவெளி விட்டே ஏறி அமர்ந்தாள் மீனா. அமைதியாக அவர்கள் பயணம் தொடங்க பள்ளியின் வாசலில் வண்டியை நிறுத்தினான் அர்ஜுன். ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்கள் உதவியை எப்போவும் மறக்க மாட்டேன் என்றவள் அவன் பதிலுக்கு கூட காத்திராமல் அவசரமாக பள்ளிக்குள் நுழைந்தாள். அப்போ எப்படி இருந்தாலோ அப்படியே தான் இப்போவும் இருக்கிறாள் என்று நினைத்தபடி அர்ஜுன் அங்கிருந்து அகன்று விட அதிலிருந்து அவன் ஆஃபீஸ் செல்லும்போது அடிக்கடி அவளை பார்க்க நேர்ந்தது அர்ஜுனுக்கு. ஆனால் மீனாவிற்கு அவன் முகத்தை பார்க்கும் சந்தர்ப்பம் அமையவில்லை. ஒரு நாள் அர்ஜுன் ஆஃபீஸ்க்கு செல்லும் போது கதிர் பஸ் ஸ்டாண்டில் நிற்பதை கண்டான். அதே இடத்தில் மீனாவும் நிற்பதை கண்டான். கதிரின் அருகில் நின்ற அர்ஜுன், என்ன மச்சி இங்கே நின்றுட்டு இருக்க, உன்னோட வண்டி என்ன ஆச்சு என்று கேட்டபடி தனது ஹெல்மெட்டை கலட்ட அப்போதுதான் மீனா அர்ஜுனின் முகத்தை பார்த்தாள். அவளும் பல நாட்கள் இதே வழியில் அர்ஜுன் செல்வதை கண்டாள். ஆனால் அவன் முகத்தை பார்க்கவில்லை. தன்னை டிராப் செய்தவனும் இவன்தான் என்பதை இப்போதுதான் புரிந்து கொண்டாள். இருப்பினும் இரு ஆடவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் அவள் குறுக்கிட்டு பேச விரும்பாமல் அமைதி காத்தாள். அதை ஏண்டா மாப்பிள்ள கேட்குற, நம்ம ஊரில் எது கிடைக்கிது, எதுனாலும் பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு தானே ஓட வேண்டியதாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கணுமா, உன் தங்கச்சி லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்கா, வாங்கலாம்னு வண்டியை எடுத்தா அது பஞ்சராகி உட்காந்துக்கிட்டு இருக்கு, சரி பஸ்ஸிலே போயிட்டு வந்துருவோம்னு நின்றுக்கிட்டு இருக்கேன் என்று கதிர் கூற, சரி வாடா, உன்னை நானே ட்ராப் பண்ணிட்டு போறேன் என்று அர்ஜுன் கதிரை அழைத்து கொண்டு சென்று விட அதிலிருந்து மீனாவின் பார்வையும் அடிக்கடி அர்ஜுனின் மீது படிந்தது. இப்படியே நாட்கள் செல்ல மீனா பஸ் ஸ்டாண்டை நோக்கி அவசரமாக நடந்து கொண்டிருக்க பாதையில் இருந்த கல்லில் தெரியாமல் காலை வைத்து அவள் தடுமாறி விழ அர்ஜுன் அதே வழியில் வந்தவன், எக்ஸ்கியூஸ் மீ,
ஆர் யூ ஆல் ரைட் என்றபடி அவளுக்கு கை நீட்டினான். அவன் அப்போதும் ஹெல்மெட்டை அணிந்திருக்க, இட்ஸ் ஆல் ரைட், எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆயிடுச்சு அவ்வளோதான் என்றபடி அவன் கைப்பிடித்து எழுந்து நிற்க, எங்கே போறீங்க, நான் வேணா உங்களை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணவா என்று அர்ஜுன் கேட்க, பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணாலும் ஓகே தான், இல்லை ஸ்கூலில் ட்ராப் பண்ணாலும் ஓகே தான் என்றபடி மீனா அவன் வண்டியில் ஏறி அமர்ந்தாள். பள்ளியின் வாசலில் அர்ஜுன் வண்டியை நிப்பாட்ட, ட்ராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அன்னைக்கும் இன்னைக்கும் என்று மீனா புன்னகைக்க, ஓ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் கூட மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன் என்று அர்ஜுன் கூற, நான் எப்பவுமே மற்றவங்க செய்கிற நன்றியை மறக்க மாட்டேன் என்று மீனா மென்மையாக புன்னகைக்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்று அர்ஜுன் தயக்கமாக கேட்க, நான் இந்த ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன், 5வது கிளாஸ்க்கும் 6ஆம் கிளாஸ்க்கும் மேக்ஸ் கிளாஸ் எடுப்பேன் என்று மீனா கூற, ஓ அப்படியா என்று அர்ஜுன் இருத்த, நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்று மீனா ஆர்வமாக கேட்க, நான் மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன் என்று அர்ஜுன் கூற, ஓ அதான் 8:30 மணி ஆனால் மணி அடித்த மாதிரி கரெக்டாக ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறீங்களா என்று மீனா புன்னகைத்தபடி கேட்க, அதற்கு ஒரு வசீகர புன்னகையை சிந்தினான் அர்ஜுன். சரியான டைமை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லையா என்று கூற, அவனது வசீகரிக்க பேச்சிலும் தோற்றத்திலும் சொக்கித்தான் நின்றாள் பெண்ணவள். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், என்னால் தான் கரெக்டாக டைமை கீப்பப் பண்ண முடியல, நீங்கள் எப்படி தான் கரெக்டாக டைமுக்கு கிளம்புறீங்களோ என்று மீனா ஆச்சரியமாக கூற, நான் எங்கே கரெக்டாக கிளம்புறேன், எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய ஒய்ஃப் மீரா தான், அவள் என்னை சரியாக கிளப்பி விடலைன்னா நானும் கம்பெனியில் 4 பேருக்கு முன்னாடி திட்டு வாங்கிட்டு நிற்க வேண்டியதான். சரி மீனா, எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்றவன் அவள் பதிலுக்காக காத்திராமல் கிளம்பி விட, மீனாவின் மனதின் ஓரத்தில் வெறுமை குடிகொண்டது. ஏனோ அவன் திருமணமானவன் என்று தெரிந்த பிறகு அவளால் இயல்பாக இருக்க முடியவில்லை. அதே சமயம் அவன் சரியாக தன் பெயரை கூறியதையும் யோசித்தபடியே வலம் வர அப்படியே சில நாட்கள் கடக்க, மீனாவின் பார்வை தன் மீது படிவதை கண்ட அவனுக்கும் உள்ளுக்குள் ஏதோ தோன்ற, தினமும் ஹெல்மெட்டை போடாமல் கண்ணாடியில் மாட்டியபடி வண்டியை ஓட்டினான். அவளை கடந்த பிறகு ஹெல்மெட்டை மீண்டும் மாட்டிக்கொண்டு செல்லத் தொடங்கினான். அதை ஏன் செய்தான் என்று அவனுக்கும் புரியவில்லை. ஆனால் சிறு வயதிலே அவள் மீது ஈர்ப்பு இருந்திருக்க, இப்போது அவள் தன்னை பார்ப்பது போல் தோன்ற, அவள் கண்களை தன் கண்கள் சந்திக்கும் தருணம் மனதில் ஓரத்தில் இருந்த ஏதோ ஒரு வெற்றிடம் நிறைவது போல் தோன்றியது அர்ஜுனுக்கு. இப்படியே நாட்கள் சென்று 1 மாதம் கடக்க, அவள் நடந்து செல்கையில் தான் வருவதை உணர்த்துவது போல் அர்ஜுன் ஹாரன் அடிக்க, அதை எதிர்பார்த்து காத்திருப்பது போல் மீனாவும் உடனடியாக அவனை திரும்பி பார்த்து புன்னகைக்க, இருவரும் கண்களாலேயே பேசிக்கொண்டு சிறு தலை அசைவுடன் விடை பெற்று கொண்டனர். சிறிது நாட்களில் இருவரும் வேலைக்கு செல்கிறோம் என்பதை விட ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதற்காகவே வேக வேகமாக தங்களை தயார்படுத்தி கொண்டு கிளம்ப தொடங்கினர். இருவருக்குமே தங்களது நிலை மறந்து போனது. தனக்கு திருமணமானதை அர்ஜுனும் மறந்தான். மீனாவுமே அவன் திருமணமானவன், தான் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியை என்பதையும் மறந்து அவன் மீதான ஈர்ப்பை வளர்த்து கொண்டாள்.